திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் திமுக ஒன்றிய பொருளாளர் மாசி என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. இது தொடர்பான கள தகவலை செய்தியாளர் சுமித் யசுராஜா வழங்க கேட்போம். சுமித், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சுமித், வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே இருக்க குன்னம்பட்டியை சேர்ந்தவர் மாசி. இவர் திமுக கட்சியில வேடச்சந்தூர் தெற்கு ஒன்றிய பொருளாளராக இருக்காரு. இவரது மனைவி முத்துமாரி என்பவர் நாகம்பட்டி ஒன்றிய கவுன்சிலரா இருக்காரு. இந்த நிலையில இன்று மாசி தன்னுடைய இருசக்கர வாகனத்துல பெருமாள் கவுண்டன்பட்டியில் இருக்க தனது தோட்டத்திற்கு சாயந்தரமா போனாரு. தோட்டத்துக்கு போயிட்டு திருப்பி இரவு மீண்டும் வேடச்சந்தூர் நோக்கி வந்துட்டு இருக்காரு. அப்போ வேடச்சந்தூர் சமத்துவபுரம் அருகே அவர் மோட்டார் சைக்கிள் வந்த போது திடீர்னு வந்த மர்ம நபர்கள் சிலர் அவரை வழிமறிச்சிருக்காங்க. வழிமறிச்சு அவரை வெட்ட முயன்றிருக்காங்க. அப்போது மாசி என்ன பண்ணிருக்காரு, தன்னோட இருசக்கர வாகனத்தை கீழே போட்டுட்டு தப்பி ஓட முயன்றிருக்காரு. ஆனாலும் அந்த கும்பல் அவரை விடாம துரத்தி சென்று ஓட ஓட விரட்டி தலை, கழுத்து, கை உள்ளிட்ட பகுதிகளை அருவாளால வெட்டியிருக்காங்க. அதுல மாசியோட வலது கையோட மணிக்கட்டு தனியா துண்டாகி விழுந்திருக்கு. அதன் பிறகு அந்த மர்ம கும்பல் அவரை சரமாரியா வெட்டிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிடுறாங்க. இதுல மாசி ரத்த வெள்ளத்துல துடிதுடிச்சு இறந்து பலியாயிருக்காரு. அப்போ தூரத்துல இருந்து பார்த்தவங்க, அந்த பகுதியில இருந்தவங்க இதை பார்த்துட்டு இது குறித்து வேடச்சந்தூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. வேடச்சந்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு அந்த மாசியோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனை செய்வதற்காக வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாங்க. அப்போ இது குறித்து தகவல் அறிந்த அந்த மாசியோட உறவினர்கள் வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனை முன்பாக சாலை மறியல் செய்யறாங்க. அந்த ஆம்புலன்ஸை மருத்துவமனைக்கு உள்ள செல்ல விடாம குற்றவாளிகளை உடனடியே கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மறியல் செய்யறாங்க. இது குறித்து தகவல் அறிந்த திண்டுக்கல் மாவட்ட ஏடிஎஸ்பி மகேஷ் சம்பவத்திற்கு அந்த மறியல் செஞ்ச உறவினர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க சமாதானப்படுத்தி இது குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் அந்த குற்றவாளிகளை விரைவில் கைது செய்வதாகவும் சொல்லி சமாதானப்படுத்தி அவங்களை கலைஞ்சு போக செய்யறாரு. அதன் பிறகு மாசியோட உடலை பிரேத பரிசோதனை செய்வதற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. திமுக பொருளாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. விவரங்களுக்கு நன்றி சுமித் யசுராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.